Hi viewers, இந்த வீடியோவில் நம்ம ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு 2018 RRB குரூப் டி செட் 28 எக்ஸாமோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எப்படி ரிவைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த கொஷின் பேப்பர்ஸ் இருக்கிற தியரி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எப்படி ரிவைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டினுக்கு நம்ம டார்கெட் 190 IAS அகாடமியில் மேக்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோ மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கொஸ்டின் பேப்பரை ஓரல் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறேன். நீங்கள் இதை அட்டன் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 டெஸ்ட் பேட்சஸ் நம்ம டார்கெட் 190 IAS அகாடமியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குண்டான ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் டார்கெட் 190 IAS அகாடமியை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கொஸ்டின் நம்பர் 1 and 2 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 3, PCCI அமைப்பின் கிரிக்கெட் ஆபரேஷன்ஸ் பொது மேலாளராக யார் நியமனம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் 1 சபா கரீம், ஆப்ஷன் 2 அனில் கும்ப்ளே, ஆப்ஷன் 3 கிரண் மோர், ஆப்ஷன் 4 வெங்கடேஷ் பிரசாத். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 சபா கரீம். கொஸ்டின் நம்பர் 4 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5, இடைக்காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த பயணிகள் வாழ்க்கை சுயசரிதிகளை எழுதினர் மற்றும் அரசவை கவிஞர்கள் அரசர்களை புகழ்ந்து கவிதைகள் எழுதினர். இந்த இலக்கிய ஆதாரங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் 1 எழுத்தர்கள், ஆப்ஷன் 2 காலவரிசைகள், ஆப்ஷன் 3 ஆவண காப்பகங்கள், ஆப்ஷன் 4 காலக்கணிப்பு முறை நூல். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 காலவரிசைகள். கொஸ்டின் நம்பர் 6, 1 மற்றும் 2 என்ற எண்கள் கொண்ட 2 விவாதங்கள் பின்பற்றி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நீங்கள் எந்த விவாதம் வலுவான விவாதம் என்று தீர்மானிக்க வேண்டும். அறிக்கை இந்தியாவில் வேட்டையாடுதலை தடை செய்ய வேண்டுமா? விவாதங்கள் ஃபர்ஸ்ட் 1 ஆம், வேட்டையாடுவது சில விலங்கினங்கள் குறைவதற்கு வழிவகுக்கின்றன. செகண்ட் 1 இல்லை, வேட்டையாடுதல் சில மனிதர்களுக்கு ஒரு வேடிக்கையான பொழுதுபோக்கு. ஆப்ஷன் 1 விவாதம் 2 மட்டும் வலுவானது. ஆப்ஷன் 2 விவாதம் 1 மற்றும் 2 ஆகிய இரண்டுமே வலுவானது. ஆப்ஷன் 3 விவாதம் 1 மட்டும் வலுவானது. ஆப்ஷன் 4 விவாதம் 1 மற்றும் 2 ஆகிய இரண்டுமே வலுவானதில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 விவாதம் 1 மட்டும் வலுவானது. கொஸ்டின் நம்பர் 7, கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் மற்றும் முடிவுகள் ஆகியவற்றை கவனமாக படிக்கவும். மேலும் கூற்றுகளில் இருந்து தர்க்க ரீதியாக பின்தொடரும் முடிவுகள் எவை என்பதை தேர்ந்தெடுக்கவும். கூற்றுக்கள் ஃபர்ஸ்ட் 1 எல்லா ஃபைல்களும் காகிதங்கள். செகண்ட் 1 எல்லா காகிதங்களும் கூழ்கள். முடிவுகள் ஃபர்ஸ்ட் 1 எல்லா ஃபைல்களும் கூழ்கள். செகண்ட் 1 சில கூழ்கள் எல்லாம் காகிதங்கள். ஆப்ஷன் 1 முடிவு 2 மட்டும் பின்தொடர்கிறது. ஆப்ஷன் 2 முடிவு 1 மட்டும் பின்தொடர்கிறது. ஆப்ஷன் 3 முடிவு 1 மற்றும் 2 ஆகிய இரண்டு முடிவுகளுமே பின்தொடரவில்லை. ஆப்ஷன் 4 முடிவு 1 மற்றும் 2 ஆகிய இரண்டு முடிவுகளுமே பின்தொடர்கின்றன. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 முடிவு 1 மற்றும் 2 ஆகிய இரண்டு முடிவுகளுமே பின்தொடர்கின்றன. கொஸ்டின் நம்பர் 8 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 9, 2018 முதலாக கேலோ இந்திய ஸ்கூல் கேம்ஸ் பதக்கத்தின் கணிப்பில் எந்த மாநிலம் முதலிடம் பெற்றது? ஆப்ஷன் 1 கேரளா, ஆப்ஷன் 2 மகாராஷ்டிரா, ஆப்ஷன் 3
தில்லி. ஆப்ஷன் 4 ஹரியானா. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 ஹரியானா. 2018 முதலாக கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் பதக்கத்தின் கணிப்பில் ஹரியானா மாநிலம் முதலிடம் பெற்றது. கொஸ்டின் நம்பர் 10 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 11 மனித இனத்தில் ஆணுக்கு எத்தனை விரைகள் உள்ளன? ஆப்ஷன் 1 2, ஆப்ஷன் 2 3, ஆப்ஷன் 3 1, ஆப்ஷன் 4 8. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 2. கொஸ்டின் நம்பர் 12 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 13 பறவை இனம் இதை கொண்டிருக்கும். ஆப்ஷன் 1 உலர்ந்த சுரப்பியில்லாத முடியற்ற சருமம். ஆப்ஷன் 2 உலர்ந்த சுரப்பியில்லாத முடியுடன் கூடிய சருமம். ஆப்ஷன் 3 உலர்ந்த சுரப்பியில்லாத இறகுகளுடன் கூடிய சருமம். ஆப்ஷன் 4 உலர்ந்த சுரப்பியில்லாத இறகுகள் அற்ற சருமம். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 உலர்ந்த சுரப்பியில்லாத இறகுகளுடன் கூடிய சருமம். கொஸ்டின் நம்பர் 14 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 15 கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் மற்றும் முடிவுகள் ஆகியவற்றை கவனமாக படிக்கவும். மேலும் கூற்றுகளில் இருந்து தர்க்க ரீதியாக பின்தொடரும் முடிவுகள் எவை என்பதை தேர்ந்தெடுக்கவும். கூற்று: விளையாட்டு வீரர்களுடன் பேசிய பயிற்சியாளர் கூறியதாவது: இந்த குழுவில் மிக அதிக திறன்மிக்கவர்கள் அதிகப்படியாகவே உள்ளனர் என்றார். முடிவுகள்: ஃபர்ஸ்ட் ஒன், வீரர்களுக்கு உள்ளே மறைந்திருக்கும் திறனை பயிற்சியாளரால் பார்க்க முடிந்தது. செகண்ட் ஒன், பயிற்சியாளர் தனது அணியின் திறமையை ஏற்றுக்கொள்கிறார். ஆப்ஷன் 1 இரண்டு முடிவுகளுமே பின்தொடர்கின்றன. ஆப்ஷன் 2 முடிவு 2 மட்டும் பின்தொடர்கிறது. ஆப்ஷன் 3 முடிவு 1 மட்டும் பின்தொடர்கிறது. ஆப்ஷன் 4 எந்த முடிவும் பின்தொடரவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 இரண்டு முடிவுகளுமே பின்தொடர்கின்றன. கொஸ்டின் நம்பர் 16 சைட்டான் இப்படியும் அழைக்கப்படும். ஆப்ஷன் 1 நரம்பு நுண்ணாரிலை கற்றை நியூரோஃபைரல்ஸ். ஆப்ஷன் 2 ஆல்பாக்டோரி ரிசப்டார்ஸ். ஆப்ஷன் 3 தூண்டுணர்வு ஸ்டிமுலி. ஆப்ஷன் 4 பெரிகார்டியான் பாடிசல். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 பெரிகார்டியன் பாடிசல். கொஸ்டின் நம்பர் 17 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 18 ரீசனிங் மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 19 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 20 2017 சிறந்த பல்கலைக்கழகத்தின் விசிட்டர்ஸ் விருதை எந்த பல்கலைக்கழகம் பெற்றது? ஆப்ஷன் 1 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் JNU. ஆப்ஷன் 2 தில்லி பல்கலைக்கழகம். ஆப்ஷன் 3 விஸ்வா பாரதி பல்கலைக்கழகம். ஆப்ஷன் 4 அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகம். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம்.
கொஸ்டின் நம்பர் 21. டேஸ் நம் உடலின் செல்களில் உள்ள ஆக்சிஜனுடன் ஒருங்கிணைந்து ஆற்றலை வழங்குகிறது. ஆப்ஷன் 1 அமினோ அமிலங்கள், ஆப்ஷன் 2 கிளைகோஜன், ஆப்ஷன் 3 குளுக்கோஸ், ஆப்ஷன் 4 பைருவேட். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 குளுக்கோஸ். கொஸ்டின் நம்பர் 22. 2017 ஆண்டில் டென்மார்க் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் யார் வென்றது? ஆப்ஷன் 1 லீ ஹியூன் இல், ஆப்ஷன் 2 ஸ்ரீகாந்த் கிதாம்பி, ஆப்ஷன் 3 கெவின் சஞ்சயா சுகுமுல் ஜோ, ஆப்ஷன் 4 லியூ செங். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 ஸ்ரீகாந்த் கிதாம்பி. கொஸ்டின் நம்பர் 23. ஒரு கடத்தியின் குறுக்கே உள்ள சாத்தியமான வேறுபாடு மற்றும் அதன் வழியே பாயும் மின்சக்திக்கு இடையேயான உறவுமுறை என்ன? ஆப்ஷன் 1 வோல்ட் பை கரண்ட் என்பது மாறிலி, ஆப்ஷன் 2 வோல்ட் இன்டு கரண்ட் என்பது மாறிலி, ஆப்ஷன் 3 கரண்ட் பை வோல்ட் என்பது மாறிலி, ஆப்ஷன் 4 வோல்ட் ப்ளஸ் கரண்ட் என்பது மாறிலி. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 வோல்ட் பை கரண்ட் என்பது மாறிலி. கொஸ்டின் நம்பர் 24 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 25. 15 கிலோகிராம் எடையுள்ள ஒரு பொருள் தரையிலிருந்து 5 மீட்டர் உயரத்தில் இருக்கும்போது அது கொண்டுள்ள சக்தியின் அளவை கண்டுபிடி. G கிராவிடேஷனல் ஈக்குவல் டு 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2 என்று கொள். ஆப்ஷன் 1 735 ஜூல்ஸ், ஆப்ஷன் 2 528 ஜூல்ஸ், ஆப்ஷன் 3 735 மீட்டர், ஆப்ஷன் 4 520 ஜூல்ஸ். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 735 ஜூல்ஸ். கொஸ்டின் நம்பர் 26. பின்வருபவர்களில் தரப்பட்டுள்ள குழுமத்தில் சேராதவர் யார்? ஆப்ஷன் 1 சி.வி. ராமன், ஆப்ஷன் 2 சுதா சந்திரன், ஆப்ஷன் 3 சத்யேந்திரநாத் போஸ், ஆப்ஷன் 4 சகுந்தலா தேவி. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 சுதா சந்திரன். கொஸ்டின் நம்பர் 27. உங்கள் உள்ளங்கையில் வைக்கும்போது உருகும் உலோகம். கே பொட்டாசியம், ஆப்ஷன் 2 Ba பேரியம், ஆப்ஷன் 3 Na சோடியம், ஆப்ஷன் 4 Ga காலியம். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். Answer option 4 Ga Kalium. Question number 28 and 29 max related questions. Question number 30. ஒரு பொருள் திரவத்தில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மூழ்கியிருந்தால் அதன் மேல்நோக்கிய சக்தி அது வெளியேற்றப்படும் திரவத்தின் எடைக்கு சமமாக இருக்கும். இது எந்த சட்டத்தை இது குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் 1 ஃபாரடேயின் விதி, ஆப்ஷன் 2 லென்ஸ் கொள்கை, ஆப்ஷன் 3 பாலிஷின் விலக்கு கொள்கை, ஆப்ஷன் 4 ஆர்கிமிடிஸ் கொள்கை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் 4 ஆர்கிமிடிஸ் கொள்கை. கொஸ்டின் நம்பர் 31 நிக்ரோம் டேஸின் கலவை ஆகும். ஆப்ஷன் 1 நிக்கல், குரோமியம், மெக்னீசியம், இரும்பு. ஆப்ஷன் 2 நிக்கல், குரோமியம், மாங்கனீசு, இரும்பு. ஆப்ஷன் 3 நிக்கல், காப்பர், மாங்கனீசு, இரும்பு. ஆப்ஷன் 4 நிக்கல், குரோமியம், மாங்கனீசு, அலுமினியம். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 நிக்கல், குரோமியம், மெக்னீசியம் மற்றும் இரும்பு. கொஸ்டின் நம்பர் 32 and 33 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 34 1 மற்றும் 2 என்ற எண்கள் கொண்ட 2 ஊகங்களை பின்பற்றி கீழே ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அறிக்கைகளையும் மற்றும் ஊகங்களையும் கவனித்து அதற்கு தொடர்புடையது எது என்று முடிவெடுக்க வேண்டும். அறிக்கை மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. ஊகங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் எதையோ தவிர்ப்பதற்கு மக்கள் சாக்குப்போக்குகளை தேடுகிறார்கள். செகண்ட் ஒன் எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருவதே மிக முக்கியமானது. ஆப்ஷன் 1 ஊகம் 2 மட்டும் அறிக்கையை உள்ளடக்கியது. ஆப்ஷன் 2 1 அல்லது 2 எதுவும் அறிக்கையை சார்ந்ததில்லை. ஆப்ஷன் 3 ஊகம் 1 மட்டும் அறிக்கையை உள்ளடக்கியது. ஆப்ஷன் 4 1 மற்றும் 2 ஆகிய 2 அறிக்கையையும் உள்ளடக்கி வருகின்றன. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 ஊகம் 2 மட்டும் அறிக்கையை உள்ளடக்கியது. கொஸ்டின் நம்பர் 35 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 36 2019ஆம் ஆண்டுக்கு இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் எவ்வளவாக இருக்கும் என்று IMF கணித்துள்ளது. ஆப்ஷன் 1 9%. ஆப்ஷன் 2 7.4%. ஆப்ஷன் 3 8.5%. ஆப்ஷன் 4 10%. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 7.4%. கொஸ்டின் நம்பர் 37 2018ஆம் ஆண்டு வெளிவந்த பத்மாவத் திரைப்படத்தின் கதாநாயகி யார்? ஆப்ஷன் 1 பிரியங்கா சோப்ரா. ஆப்ஷன் 2 தீபிகா படுகோன். ஆப்ஷன் 3 கரீனா கபூர். ஆப்ஷன் 4 ராதிகா ஆப்தே. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 தீபிகா படுகோன். கொஸ்டின் நம்பர் 38 2016ஆம் ஆண்டு இந்திய அசாமீஸ் மொழியில் மஞ்சு போரோ இயக்கிய 2D கணினி அனிமேஷன் சுயசரிதை திரைப்படத்தின் தயாரிப்பாளரை அடையாளம் காணவும். ஆப்ஷன் 1 சர்வகுணகர் ஸ்ரீமந்த சங்கர்தேவா. ஆப்ஷன் 2 சார் சாகிப் ஜாதே. ஆப்ஷன் 3 மோட்டு பட்லு கிங் ஆஃப் கிங்ஸ். ஆப்ஷன் 4 மகாயோத்தா ராமா. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 சர்வகுணகர் ஸ்ரீமந்த சங்கர் தேவா. கொஸ்டின் நம்பர் 39 and 40 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 41 மிஷன் 41K என்ற திட்டத்தை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது? ஆப்ஷன் 1 சுற்றுச்சூழல் அமைச்சகம். ஆப்ஷன் 2 ரயில்வே அமைச்சகம். ஆப்ஷன் 3 கலாச்சார அமைச்சகம். ஆப்ஷன் 4 MSME அமைச்சகம். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் 2 ரயில்வே அமைச்சகம். கொஸ்டின் நம்பர் 42. திரையுலகின் முக்கிய ஆளுமை கொண்ட ஒருவர் சமீபத்தில் சிக்கிம் மாநிலத்தின் பிராண்ட் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டார். அவர் யார்? ஆப்ஷன் 1 அமீர் கான், ஆப்ஷன் 2 நஸ்ருதீன் ஷா, ஆப்ஷன் 3 ஏஆர் ரஹ்மான், ஆப்ஷன் 4 அக்ஷய் குமார். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 ஏஆர் ரஹ்மான். கொஸ்டின் நம்பர் 43. பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மை? 25 டிகிரி செல்சியஸில் வெவ்வேறு ஊடகங்களின் வழியே பாயும் ஒளியை பொறுத்தது. ஏ அலுமினியத்திற்கு அதன் ஒளியின் வேகம் 6220 மீட்டர் பை செகண்ட்ஸ். பி நிக்கலுக்கு அதன் ஒளியின் வேகம் 6240 மீட்டர் பை செகண்ட்ஸ். ஆப்ஷன் 1 ஏ மற்றும் பி ஆகிய இரண்டுமே உண்மை இல்லை. ஆப்ஷன் 2 ஏ மற்றும் பி இரண்டுமே உண்மை. ஆப்ஷன் 3 பி மட்டும் உண்மை. ஆப்ஷன் 4 ஏ மட்டும் உண்மை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 ஏ மற்றும் பி ஆகிய இரண்டுமே உண்மை இல்லை. கொஸ்டின் நம்பர் 44. 4 தனிமங்கள் தொகுதி அணு எண் 11, 13, 16 மற்றும் 17. இவற்றில் மிக உலோகத்தன்மை உள்ள தனிமங்கள் அணு எண் டேஸ் நவீன கால அட்டவணை. ஆப்ஷன் 1 32, ஆப்ஷன் 2 13, ஆப்ஷன் 3 11, ஆப்ஷன் 4 9. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 11. கொஸ்டின் நம்பர் 45. மந்தவாயுக்கள் டேஸ் தொகுப்பில் உள்ளது. ஆப்ஷன் 1 8A, ஆப்ஷன் 2 1A, ஆப்ஷன் 3 4A, ஆப்ஷன் 4 3A. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 8A. கொஸ்டின் நம்பர் 46. ரீசனிங் மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 47. 200 வாட்ஸ் கொண்ட மின்சார விளக்கு நாள் ஒன்றுக்கு 5 மணி நேரம் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு வாரத்தில் அந்த விளக்கினால் நுகரப்படும் எரிசக்தியை கணக்கிடவும். ஆப்ஷன் 1 0.7 அலகுகள், ஆப்ஷன் 2 7 அலகுகள், ஆப்ஷன் 3 1 அலகு, ஆப்ஷன் 4 0.1 அலகு. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 7 அலகுகள். கொஸ்டின் நம்பர் 48. ஒரு விதையின் 3 பாகங்கள் டேஷ். ஆப்ஷன் 1 விதையிலை, சைகோட் மற்றும் முளைவேர் ரடிக்கல். ஆப்ஷன் 2 விதையிலை, காட்டிலோய்டான், புனரிக்களம் சைகோட் மற்றும் முளைக்குருத்து பிளமியூல். ஆப்ஷன் 3 விதையிலை, கருமுளை எம்ப்ரியோ மற்றும் பிளமியூல். ஆப்ஷன் 4 விதையிலை, ரடிக்கல் மற்றும் பிளமியூல். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 விதையிலை, ரடிக்கல் மற்றும் பிளமியூல். கொஸ்டின் நம்பர் 49, 50 and 51 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 52. உத்தரகாண்டின் தலைநகரம் டேஷ். ஆப்ஷன் 1 நைனிதால்,
ஆப்ஷன் 2 டேராடூன், ஆப்ஷன் 3 முசோரி, ஆப்ஷன் 4 ரூர்க்கி. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 டேராடூன். கொஸ்டின் நம்பர் 53. ஒரு பருவத்தில் எவரெஸ்ட் சிகரத்தை 2 முறை ஏறிய உலகின் முதல் பெண் யார்? ஆப்ஷன் 1 ஆன்சி ஜம்சன்யா, ஆப்ஷன் 2 லக்பா ஷெர்பா, ஆப்ஷன் 3 அங்ரிட்டா, ஆப்ஷன் 4 ஜன்கோ டாபி. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். Answer option 1 Anshu Jamchenba. Question number 54 maths related question. Question number 55, 56 and 57 maths related questions. Question number 58 reasoning maths related question. Question number 59 கீழ்கண்ட அறிக்கைகளில் எது எவை உண்மை தவறு? ஏ வெப்பத்தை அதிகரித்து அழுத்தத்தையும் அதிகரித்தால் வளிமண்டலத்திலுள்ள வாயுக்கள் நம்மால் திரவ நிலைக்கு மாற்ற முடியும். பி ஒரு வெப்பமான உலர்ந்த தினம் என்பது வளிமண்டல வெப்பநிலை அதிகமாகவும் காற்றில் ஈரப்பதம் குறைவாகவும் இருக்கும் என்பது தெளிவு. இந்த 2 காரணிகளும் நீராவியாதலை அதிகரிக்கும், அதன் மூலம் குளிர் மிகவும் அதிகரிக்கும். ஆப்ஷன் 1 பி மட்டுமே உண்மை. ஆப்ஷன் 2 ஏ மட்டுமே உண்மை. ஆப்ஷன் 3 ஏ மற்றும் பி இரண்டுமே தவறு. ஆப்ஷன் 4 ஏ மற்றும் பி இரண்டுமே உண்மை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 பி மட்டுமே உண்மை. கொஸ்டின் நம்பர் 60 ஒரு நூற்றாண்டு பழைய பாரம்பரியத்தை உடைக்கும் விதமாக பின்வரும் எது 1 பிப்ரவரி 2017க்கு ஒரு மாதம் முன்னதாக வந்தது? ஆப்ஷன் 1 வருடாந்திர பொருளாதார முன்கணிப்பு. ஆப்ஷன் 2 நிதிநிலை வழங்குதல். ஆப்ஷன் 3 வருடாந்திர பொருளாதார திட்டம். ஆப்ஷன் 4 வருடாந்திர விவசாய அறிக்கை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 நிதிநிலை வழங்குதல். ஒரு நூற்றாண்டு பழைய பாரம்பரியத்தை உடைக்கும் விதமாக 1 பிப்ரவரி 2017க்கு ஒரு மாதம் முன்னதாக வந்தது நிதிநிலை வழங்குதல். கொஸ்டின் நம்பர் 61 ஒரு பொருள் செங்குத்தாக உயர்ந்து இருந்தால் உயரம் இயக்கப்புள்ளியில் பொருளின் திசைவேகம் கிராவிடேஷனல் g ஈக்குவல் டு ஈர்ப்பு விசை காரணமாக ஏற்படும் முறுக்கம். h equal to உயரம், t equal to நேரம். ஆப்ஷன் 1 மைனஸ் கிராவிடேஷனல் அண்ட் ஹைட். ஆப்ஷன் 2 கிராவிடேஷனல் அண்ட் டைம். ஆப்ஷன் 3 மைனஸ் கிராவிட்டி. ஆப்ஷன் 4 0. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். Answer option 4 0. Question number 62 CaO கால்சியம் ஆக்சைடில் நிறையின் அடிப்படையில் கால்சியம் மற்றும் ஆக்சைடு டேஸ் விகிதத்தில் இருக்கும். ஆப்ஷன் 1 8:3. ஆப்ஷன் 2 2:5. ஆப்ஷன் 3 3:8. ஆப்ஷன் 4 5:2. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் 4 5:2. Question number 63 and 64 max related questions. Question number 65 இயக்க ஆற்றல் மற்றும் ஒரு பொருளின் நிலை ஆற்றல் ஆகியவை ஒன்றாக சேர்ந்து அதன் டேஸ் எனப்படுகிறது. ஆப்ஷன் 1 இயந்திர ஆற்றல், ஆப்ஷன் 2 ரசாயன ஆற்றல், ஆப்ஷன் 3 மறைந்திருக்கும் ஆற்றல், ஆப்ஷன் 4 தசை ஆற்றல். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 இயந்திர ஆற்றல். Question number 66, 67, 68 and 69 max related questions. Question number 70 கீழே இருக்கும் அறிக்கையானது 1 மற்றும் 2 என்று எண்ணிடப்பட்ட 2 ஊகங்களை பின்பற்றுகிறது. இந்த அறிக்கையையும் பின்வரும் ஊகங்களையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் மற்றும் இந்த அறிக்கையினை பொறுத்து எந்த ஊகங்கள் உள்ளர்த்தம் உள்ளது என்பதை தீர்மானிக்க வேண்டும். அறிக்கை ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பயன்பாட்டில் இளம் வயதினர் மத்தியில் வளர்ந்து வரும் பாசாங்குத்தனத்தின் பாதிப்பு பற்றி ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறேன் என்று XYயிடம் கூறினார். ஊகங்கள் ஃபர்ஸ்ட் 1 இளம் வயதினரிடம் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை அளவிட முடியும். செகண்ட் 1 இதுபோன்ற ஆராய்ச்சி செய்வதற்கு Xக்கு தேவையான திறன்கள் மற்றும் செயல்பாடுகள் உள்ளன. ஆப்ஷன் 1 ஊகம் 1 மற்றும் ஊகம் 2 இந்த இரண்டிலும் உள்ளர்த்தம் உள்ளது. ஆப்ஷன் 2 ஊகம் 1இல் மட்டும் உள்ளர்த்தம் உள்ளது. ஆப்ஷன் 3 ஊகம் 1 மற்றும் 2இல் இந்த இரண்டிலும் உள்ளர்த்தம் இல்லை. ஆப்ஷன் 4 ஊகம் 2இல் மட்டுமே உள்ளர்த்தம் உள்ளது. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 ஊகம் 1 மற்றும் ஊகம் 2 இந்த இரண்டிலும் உள்ளர்த்தம் உள்ளது. கொஸ்டின் நம்பர் 71 and 72 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 73 மௌரிய பேரரசின் தலைநகரமாக விளங்கியது எது? டேஷ். ஆப்ஷன் 1 மகதா, ஆப்ஷன் 2 நாலந்தா, ஆப்ஷன் 3 பாடலிபுத்ரா, ஆப்ஷன் 4 டெக்ஸிலா. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 பாடலிபுத்ரா. கொஸ்டின் நம்பர் 74 கேப் ஹெய்லிங் நிறுவனமான யூபரின் முதலாவது பிராண்ட் தூதராக ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிரபல நட்சத்திரம் யார்? ஆப்ஷன் 1 அமீர் கான், ஆப்ஷன் 2 சச்சின் டெண்டுல்கர், ஆப்ஷன் 3 பிரியங்கா சோப்ரா, ஆப்ஷன் 4 விராட் கோலி. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 விராட் கோலி. கொஸ்டின் நம்பர் 75 2023 ஆண்டு கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிகளை நடத்த உள்ள நாடு எது? ஆப்ஷன் 1 இந்தியா, ஆப்ஷன் 2 ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் 3 இங்கிலாந்து, ஆப்ஷன் 4 தென்னாப்பிரிக்கா. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 இந்தியா. கொஸ்டின் நம்பர் 76 பெரியார் புலிகள் சரணாலயம் எங்கே இருக்கிறது? ஆப்ஷன் 1 மேற்கு வங்காளம், ஆப்ஷன் 2 கொல்கத்தா, ஆப்ஷன் 3 கேரளா, ஆப்ஷன் 4 அஸ்ஸாம். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 கேரளா.
Question number 77 and 78 max related questions. Question number 79. இந்தியாவின் அரசியலமைப்பின் போது குறிக்கோள்களுக்கான தீர்மானங்களை எடுத்தவர் கீழ்க்கண்டவர்களில் யார்? ஆப்ஷன் 1 மோதிலால் நேரு, ஆப்ஷன் 2 டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் 3 ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் 4 டாக்டர் பிஆர் அம்பேத்கர். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். Answer option 3 Jawaharlal Nehru. Question number 80 and 81 max related questions. Question number 82. பின்வருவனவற்றில் நம் நாட்டில் ஒரு நீர் விமான நிலையத்தை எங்கு அமைக்கலாம் என்பதை அடையாளம் காட்டாதது எது? ஆப்ஷன் 1 சிலிக்கா ஏரி, ஆப்ஷன் 2 சர்தார் சரோவர் அணை, ஆப்ஷன் 3 சபர்மதி ஆறு முன்னணி, ஆப்ஷன் 4 நீலா நதி. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். Answer option 4 நீலா நதி. Question number 83 max related question. Question number 84 பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? ஆப்ஷன் 1 வளைவின் ஆரம் குவிய நீளத்திற்கு சமமாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆப்ஷன் 2 வளைவின் ஆரம் குவிய நீளத்தின் இரு மடங்கிற்கு சமமாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆப்ஷன் 3 வளைவின் ஆரம் குவிய நீளத்தின் அரை மடங்காக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆப்ஷன் 4 வளைவின் ஆரம் குவிய நீளத்தின் 3 மடங்கிற்கு சமமாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 வளைவின் ஆரம் குவிய நீளத்தின் இரு மடங்கிற்கு சமமாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. Question number 85 max related question. Question number 86 பின்வரும் இந்திய தேசிய அரசியல் கட்சியில் எது மம்தா பானர்ஜி அவர்களின் தலைமையில் ஆனது? ஆப்ஷன் 1 தேசியவாத காங்கிரஸ் கட்சி, ஆப்ஷன் 2 பகுஜன் சமாஜ் கட்சி, ஆப்ஷன் 3 இந்திய தேசிய காங்கிரஸ், ஆப்ஷன் 4 அனைத்து இந்திய திரிணமூல் காங்கிரஸ். 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். Answer option 4 அனைத்து இந்திய திரிணமூல் காங்கிரஸ். Question number 87 max related question. Question number 88 reasoning max related question. Question number 89 max related question. Question number 90 ஒரு பஸ் 5 நொடியில் தனது வேகத்தை சீரான அளவில் 36 கிலோவாட்ஸ் ஹைட் பவர் -1 இலிருந்து 72 கிலோமீட்டர் ஹைட் பவர் -1களாக அதிகரிக்க செய்கிறது எனில் அந்த பஸ்ஸின் முடுக்கத்தை கணக்கிடுக. ஆப்ஷன் 1 2 மீட்டர் செகண்ட் பவர் +2, ஆப்ஷன் 2 2 மீட்டர் செகண்ட் பவர் +1, ஆப்ஷன் 3 2 மீட்டர் செகண்ட் பவர் -1, ஆப்ஷன் 4 2 மீட்டர் செகண்ட் பவர் -2. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 2 மீட்டர் செகண்ட் பவர் -2. ஒரு பஸ் 5 நொடிகளில் தனது வேகத்தை ஒரே சீரான அளவில் 36 கிலோமீட்டர் ஹைட் பவர் -1 இலிருந்து 72 கிலோமீட்டர் ஹைட் பவர் -1களாக அதிகரிக்க செய்கிறது எனில் அந்த பஸ்ஸின் முடுக்கம் 2 மீட்டர் செகண்ட் பவர் -2. Question number 91 In the modern periodic table, bromine is present in the period option 1 2, option 2 4, option 3 3, option 4 5. 10 seconds time எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
Answer option 2 4. Question number 92 max related question. Question number 93 dash எதிர்வினைக்கு வினைப்பொருட்களை உடைப்பதற்கான ஆற்றல் தேவைப்படுகிறது. ஆப்ஷன் 1 சேர்க்கை, ஆப்ஷன் 2 சிதைவு, ஆப்ஷன் 3 இரட்டை இடப்பெயர்ச்சி, ஆப்ஷன் 4 இடப்பெயர்ச்சி. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். Answer option 2 சிதைவு. Question number 94 அரியோலர் திசு என்பது டேஸ் இடையில் காணப்படும் ஒரு நிரப்பு திசு ஆகும். ஆப்ஷன் 1 எலும்புகள் மற்றும் தசைகள், ஆப்ஷன் 2 தோல் மற்றும் எலும்புகள், ஆப்ஷன் 3 தோல் மற்றும் தசைகள், ஆப்ஷன் 4 இரத்தம் மற்றும் தோல். 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 தோல் மற்றும் தசைகள். கொஸ்டின் நம்பர் 95 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 96 டேஸ் அமிலங்கள் மற்றும் காரங்களுடன் வினைபுரிவது. ஆப்ஷன் 1 CuO காப்பர் ஆக்சைடு, ஆப்ஷன் 2 K2O பொட்டாசியம் ஆக்சைடு, ஆப்ஷன் 3 Na2O சோடியம் ஆக்சைடு, ஆப்ஷன் 4 Al2O3 அலுமினியம் ஆக்சைடு. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 Al2O3 அலுமினியம் ஆக்சைடு. கொஸ்டின் நம்பர் 97, 98 and 99 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 100 பின்வரும் கேள்வியை கருத்தில் கொண்டு கேள்விக்கு பதிலளிக்க அறிக்கைகள் போதுமானதா என்று முடிவெடுக்கவும். கேள்வி J,K,N மற்றும் O வரிசையில் நிற்கிறார்கள். நாம் அவர்களை உயரமானவர்கள் முதல் குட்டையானவர்கள் வரை வரிசைப்படுத்தினால் யார் முதலிடத்தில் நிற்கிறார்? அறிக்கைகள் ஃபர்ஸ்ட் ஒன் J,K விட உயரமாக இருக்கிறார். செகண்ட் ஒன் N அனைவரிலும் குட்டையானவர். தேர்ட் ஒன் K ஓவை விட உயரமாக இருக்கிறார். ஆப்ஷன் 1 அறிக்கைகள் 1 மற்றும் 3 போதுமானவை. ஆப்ஷன் 2 அறிக்கைகள் 1, 2 மற்றும் 3 ஒன்றாக போதுமானவை. ஆப்ஷன் 3 அறிக்கைகள் 1 மற்றும் 2 போதுமானவை. ஆப்ஷன் 4 அறிக்கைகள் போதுமானதாக இல்லை. 10 seconds டைம் எடுத்து உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 அறிக்கைகள் 1, 2 மற்றும் 3 ஒன்றாக போதுமானவை. இந்த ஓரல் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நான் ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் டார்கெட் 190 IAS அகாடமி கான்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.